நண்பா. நெக்ஸ்ட் மேட்ச் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஹைலைட். ப்ரோ கொஞ்சம் அப்படியே உட்காந்துறீங்களா ப்ளீஸ். கோச் குட் மார்னிங் கோச். கோச் டீம் ஹைலைட். தேங்க்ஸ் கோச். கோச் வெயில உட்காரக்கூடாது, நேரில் உட்காந்தா நல்லா இருக்கணும். So the next match we are going to witness is between Agni Friends and Team Mile. ஆனா இந்த மேட்ச் Fire Boys versus GSUC. அடிக்கூடாது தல. ஏகே என்னடா நான் எப்ப டவுட் கேட்க வந்தாலும் ஃபோன் பேசினே இருக்க. தம்பி அடிக்க கூடாது தம்பி. அடிக்கிறீங்க. ஐயோ பாயிண்ட் கொடுக்க போறீங்களா? வார்ம் அப் ஷாட் பண்ணா -1 பாயிண்ட் பா. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண மாட்டோம். ஏகே அப்பப்ப அம்பையர் ஆண்டவான் இப்படி 2 கையும் மேலே காட்டுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? பால் அவேவா? அதுக்கு அப்படி வச்சுக்கிறாங்க. சரி ஓகே, எல்லாம் பாஸ்லாம் பண்ணலாம், ஓடி வந்து வார்ம் அப் ஷாட் மட்டும் அடிக்கக்கூடாதுன்றாங்களா? அது ஏன் டைமா? ஓ ஒருத்தவங்க வச்சா எல்லாரும் அடிப்பாங்க. ஓ பேட்டிங் விளையாடும் போது மச்சான் நான் 2 பால்ன்ற மாதிரி. அது சும்மா மைக் வச்சு பேசினே இருந்தா அவங்க நம்ம மேல அடிக்கிறதுக்கு தான். புரியல என்ன ப்ரோ? சும்மா மைக் வச்சு பேசினே இருக்கோம்ல, அதனால நம்ம மேல அடிக்கிறதுக்கு. ஓ அதனால தான் நீங்க இவ்வளவு ஆர்வமா பாயிண்ட் எல்லாம் கட் பண்ணுவீங்க. பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நீ தான் ப்ரோ இருக்கிற, பார்த்து கூட வச்சிருக்கேன். மணிக்கவும் பாயிண்ட் லவ்வால்ல இருந்து 1 லவ்க்கு வந்திருக்கு. ஆமா பேச்சு வாக்கல நான் இதை மறந்துட்டேன். ஃபயர் பாய்ஸ் யார் இதுல? இவங்களா? ஓகே நல்ல பால் தான், நல்லா அடிச்சாப்ல, பட் வெளியே போயிருச்சு. முதல் பாயிண்ட் ஃபயர் பாய்ஸுக்கு வந்துருக்குது. 1-all. Oh, next match goes to Agni Fan versus Team Mile. Be ready. அது என்ன bro next match goes to? பாயிண்ட் இங்க GSUC-க்கு வந்திருக்கு. அடுத்த மேட்ச் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் versus Team Mile. டாஸ்க் வாங்க. நல்ல பிளாக். 4-1ங்க ஸ்கோரு. சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் அதுதானே? ஃபோர் ஒன்னா ஸ்கோரு. நல்லா செட் பண்ணி ஒரு டிராப். நல்ல அட்டாக்குங்க. டிஃபென்ஸை தாண்டி பால் ஸ்பீக்கர் சந்துக்கு போயிடுச்சு. ஐ மேஜிக், அடுத்த பால் வந்துச்சு. 6-1. ஒன் பிச் நாட் அவுட். அந்த மாதிரி 1 பிச்சில் எடுத்தா பாயிண்ட்டு ஆப்போனண்ட்டுக்கு தான். 7-1.
ஏ பிரசன்னா அதை சாப்பிட்டோம். பிரசன்னா மட்டும் ஃபோன் பண்ணுறா. மாம்பழம் தாண்டேன் அந்த மாதிரி பிரசன்னாங்கடா. நாளைக்கு தான் தெரியும். ஆமாடா. அவர் தான் டைஸ் ஆகும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அக்னி ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீம் மைலேஜும் அடுத்து அதுக்கு பிரசன்னா டீம் 7-1. தெரியுமா உங்களுக்கு? பிரசன்னா தெரியாது. அப்படியே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபவுல். நைஸ் அட்டாக். பாயிண்ட்ஸ் இங்கே ஜிஎஸ்யூசிக்கு வந்திருக்கு. 8ஆங்க. 8-2. நம்ம உஷா அதை தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்கிறா வாங்கிக்கலாம்டா. காசு அனுப்பிச்சிடறேன்டா. பரவாயில்லடா. அவங்களுக்கு அனுப்பிச்சிடறேன்டா. வாங்கிக்கிறேன். எங்கேயோ வந்தாச்சு. சாப்பிட்டு மட்டும் வந்துட்டேன். சரி ஸ்கோர் அப்படியே 10-3 ப்ரோ. 9-3. சாரி நாளே டேப்பு. சாப்பிட்டாச்சுண்ணா தை சாதம். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தம்பி என்ன பண்ணுறான்? சரி ஓகே. சரி ஓகே. சரி வைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம் மயிலை. டேஸ் போட வருவோம். இந்த பாயிண்ட் முடிஞ்சோடனே டைம் இது சைடு சரி நான் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்ண்ணா? எக்ஸல் யாரை கேட்டாங்களே கொடுத்துருங்க மாற்றி. நீ உங்கள் டீமில் ஒருத்தர் கேட்டார் அவர் கொடுத்துருங்க. இல்லை டீமில் ஒருத்தர் கேட்டார் எக்ஸல் நான் எனக்கு கொடுக்க வேலைன்னு. ஆனால் அங்கே இருக்கு. நான் அதை எடுத்து வந்து கொடுத்துக்கலாம். நாங்கள் அந்த கிரௌண்டில் எடுத்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் வெர்சஸ் டீம் மயிலை. டான்ஸ் போடணும், சீக்கிரம் வாங்க. கிரௌண்டில் அடிச்சுக்கினா அடிச்சுப்பானுங்க. இந்த கிரௌண்டில் அடிச்சா போயிடும். லைன் நம்பர் ஆமாம்மா பசங்க வரும்.
டீம் தானா? டீம் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மயிலை தயவு செய்து டாஸ் போட வரவும். Sixteen 10. Hello. 11-16. Final call for team Agni Friends versus team Miley. Dash போட வரவும். 17-11. Eighteen 11. Nineteen 11. Final call for Agni Friends versus Team Miley. சதீஷ் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் வரவும். டீம் மயிலை. Thirteen 19. டுவெண்ட்டி 13. டீம் மயிலை எங்க இருந்தாலும் வரவும். டாஸ் போடணும். ஆல்மோஸ்ட் 10 தடவை நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. டீம் மயிலை கேப்டன் டாஸ் போட கோர்ட்டுக்கு வரவும். 14-20. Final call for team Miley.